வணக்கம் மக்களே, நாம இன்னைக்கு பார்க்க போற முக்கியமான வேலை வாய்ப்பு என்னன்னா நம்ம ஆர்ஆர்பில இருந்து வந்திருக்க ஒரு சூப்பரான ஜாப் நோட்டிபிகேஷன் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த வெப்சைட்கான லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன். rrbchennai.gov.in இந்த வெப்சைட் குள்ள போனீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்டே இங்க வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஆட் கொடுத்திருப்பாங்க. மினிஸ்ட்ரியல் அண்ட் ஐசோலேட் கேட்டகரிஸ்ல வந்து உங்களுக்கு ஓப்பனிங் டேட் 7/1/2025 இருந்து 6/2/2025 இந்த வேலை வாய்ப்புக்கு அப்ளை பண்ணிக்கலாம். இந்த வேலை வாய்ப்பு பத்தி நீங்க முழுமையா தெரிஞ்சுக்கணும்னா இங்க கிளிக் ஹியர் வியூ நோட்டிபிகேஷன் இங்கிலீஷ்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு PDF ஒன்று ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆன உடனே ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் வேரியஸ் மினிஸ்ட்ரியல் அண்ட் ஐசோலேட் கேட்டகரிஸ்ல வந்துட்டு உங்களுக்கு இந்த வேலை வாய்ப்பை கொடுக்குறாங்க. இது வந்து என்னிலிருந்து நீங்க அப்ளை பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா 7/1/2025 இருந்து 6/2/2025 நீங்க இந்த வேலை வாய்ப்புக்கு அப்ளை பண்ணிக்கலாம். இந்த வேலை வாய்ப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் அதாவது அப்ளிகேஷன் ஃபீஸை வந்துட்டு 7/2/2025 இருந்து 8/2/2025 நீங்கள் வந்துட்டு இந்த ஃபீஸை வந்து நீங்கள் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆன்லைனில் அப்ளிகேஷனை வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து உங்கள் அப்ளிகேஷனில் ஏதாவது கரெக்ஷன் இருந்ததுன்னா 9/2/2025 இருந்து 18/2/2025 உங்கள் அப்ளிகேஷன்ஸில் ஏதாவது கரெக்ஷன் இருந்தால் கரெக்ஷன் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரி இது வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை கொஞ்சம் நல்லா படிச்சு பார்த்துக்கோங்க. இது வந்து எக்ஸாமினேஷன் ப்ராசஸில் உங்களுக்கு என்னென்ன இருக்கும் ப்ளஸ் மெடிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் பற்றி எல்லாம் உங்களுக்கு டீட்டெயிலாக இதில் போட்டிருப்பாங்க. இதை நல்லா படித்து பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷனையும் நல்லா படித்து பார்த்துக்கோங்க. ஏன்னா நீங்கள் எக்ஸாம் அப்ளை பண்ணுறப்போ உங்களுக்கு வந்துட்டு எல்லாமே இங்கே கிளியராக மென்ஷன் ஆகும். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெடிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு கிளியராக இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதையும் பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்கள் வந்துட்டு 18லேருந்து 33 வயசு வரைக்கும் இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்கள் வந்து யூஆர் கேட்டகரியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு டேட் ஆஃப் பர்த் இந்த டேட் ஆஃப் பர்த்க்குள்ளே நீங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கிற டேட் ஆஃப் பர்த்க்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கணும். SC STA கேண்டிடேட்ஸாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷனும் உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. SC ST இருந்தீங்கன்னா 33, 35, 36, 38 இந்த வயசுக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். OBC இருந்தீங்கன்னா 3 வருஷம் ரிலாக்ஸேஷன் கொடுப்பாங்க உங்களுக்கு. ஸோ PWT கேண்டிடேட்ஸ்னால் உங்களுக்கு 10 இயர்ஸ் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ இதை வந்து நல்லா படித்து பார்த்துக்கோங்க. இந்த ஏஜுக்குள்ளே நீங்கள் இருந்தீங்கன்னா தாராளமாக இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் மினிமம் எஜுகேஷனல் டெக்னிக்கல் அண்ட் ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன்ஸை நீங்கள் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து இன்ஜினியரிங் லைன்லையோ இல்லை டீச்சிங் லைன்லையோ இந்த மாதிரி நீங்கள் இருந்தீங்கன்னா இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். இந்த வேலை வாய்ப்புக்கு பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறப்போ உங்களுக்கு எக்ஸாமினேஷன் ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ யூஆர் கேட்டகரி அதாவது ஜென்ரல் கேட்டகரிஸில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா நீங்கள் 500 ரூபா பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் 400 ரூபா வந்துட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு டயர் 1 எக்ஸாமில் நீங்கள் எழுதுகிறப்போ அந்த 400 ரூபா உங்களுக்கு உங்கள் அக்கௌண்ட்டுக்கு ரீஃபண்ட் பண்ணிடுவான்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து PWT ஃபீமேல் டிரான்ஸ்ஜெண்டர் இவங்க வந்து எக்ஸ் சர்வீஸ்மேன் கேண்டிடேட்ஸ் வந்துட்டு 250 ரூபா நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதுவே நீங்கள் எக்ஸாம் எழுதிட்டீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் எக்ஸாம் நீங்கள் எழுதிட்டீங்கன்னா எழுதின உடனே அடுத்து உங்களுக்கு 250 ருபீஸ் வந்து உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க உங்கள் அக்கௌண்ட்லேயே. ஸோ மோஸ்ட்லி உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டை கிளியராக அதாவது யூஸ் பண்ணுற பேங்க் அக்கௌண்ட்டை கொடுத்துருங்க. ஏன்னா அப்போ தான் வந்து உங்களுக்கான ரீஃபண்ட் அமௌண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு இங்கே வந்து இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்கள் என்ன மாதிரி போஸ்டர்ஸ் எல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் பார்த்தீங்கன்னா போஸ்ட் கிராஜுவேட் டீச்சரில் வந்து காமர்ஸில் கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேலரி வந்துட்டு உங்களுக்கு 47,600 ரூபா உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. இதற்கு ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் மினிமம் 18லேருந்து 48 வயசு வரை இருக்கணும். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் மாஸ்டர் டிகிரின்னு வந்துட்டு 50% ஆஃப் மார்க் எடுத்துருக்கணும். MCOM நீங்கள் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் வந்துட்டு நீங்கள் BEd முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு டீச்சிங்கில் வந்து ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ் மீடியத்தில் நீங்கள் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து போஸ்ட் கிராஜுவேஷன் டீச்சர் காமர்ஸ் மேலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேம் அதே சேலரி தான் உங்களுக்கு 18 to 48 இருக்கணும். அதாவது ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் அதே தான். மாஸ்டர் டிகிரி MCOM நீங்கள் முடிச்சிருக்கணும், BEd முடிச்சிருக்கணும். டீச்சிங்கில் வந்துட்டு ஹிந்தி ஆர் இங்கிலீஷில் வந்து நீங்கள் நாலேஜபிளாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் கம்ப்யூட்டரும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. போஸ்ட் கிராஜுவேட் டீச்சர் ஹிந்தியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் மாஸ்டர் டிகிரி முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி BEd முடிச்சிருக்கணும். ப்ளஸ் டீச்சிங்கில் ஹிந்தி மீடியத்தில் உங்களுக்கு எலிஜிபிள் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து போஸ்ட் கிராஜுவேட் டீச்சர் ஹிந்திலையும் வந்து உங்களுக்கு சேம் குவாலிஃபிகேஷன் தான் உங்களுக்கு கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு போஸ்ட் கிராஜுவேட் டீச்சரில் வந்து பொலிட்டிக்கல் சயின்ஸ் நீங்கள் முடிச்சிருக்கோம். அதாவது பொலிட்டிக்கல் சயின்ஸில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாஸ்டர் டிகிரி நீங்கள் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் BEdும் முடிச்சிருக்கணும். ப்ளஸ் வந்துட்டு
ஹிந்தி இங்கிலீஷ் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் போஸ்ட் கிராஜுவேட் டீச்சர் பெங்காலியில் கேட்டிருக்காங்க. பெங்காலி முடித்தவங்க, இது வந்து பெங்காலி பீப்புள்ஸ்க்கு இது செட் ஆகும். அடுத்து வந்துட்டு பயாலஜிக்கல் இங்கிலீஷ் மீடியத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 2 இயர்ஸ் போஸ்ட் கிராஜுவேட் எம்எஸ்சி கோர்ஸ் நீங்கள் வந்துட்டு முடிச்சிருக்கணும். ப்ளஸ் பாட்னி, ஜுவாலஜி, லைஃப் சயின்ஸ் இது முடிச்சிருந்தால் நீங்கள் இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து போஸ்ட் கிராஜுவேட் பயாலஜி இங்கிலீஷ் மீடியம் மேலில் வந்து பார்த்தீங்கன்னா சேம் கேட்டகரியில் தான் உங்களுக்கு கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் போஸ்ட் கிராஜுவேட் மேக்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எம்எஸ்சி மேக்ஸ் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து போஸ்ட் கிராஜுவேட் அண்டு டீச்சர் மேக்ஸ் வந்து இங்கிலீஷ் மீடியம் ஃபீமேலில் வந்து பார்த்தீங்கன்னா 18 to 48 வயசுக்குள்ளே இருக்கணும். ப்ளஸ் வந்து போஸ்ட் கிராஜுவேட் எம்எஸ்சி நீங்கள் மேத்தமெட்டிக்ஸ் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து போஸ்ட் கிராஜுவேட் எக்கனாமிக்ஸுக்கு வந்து கெமிஸ்ட்ரி அண்ட் எக்கனாமிக்ஸுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி அண்ட் எம்எஸ்சி எக்கனாமிக்ஸ் நீங்கள் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் பிஎட் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து போஸ்ட் கிராஜுவேட் டீச்சர் இன் இங்கிலீஷ் ஃபீமேலில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபீமேல் அண்ட் மேல் கேண்டிடேட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாஸ்டர் டிகிரி இன் இங்கிலீஷில் நீங்கள் எம்ஏ இங்கிலீஷ் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. பிஎட் முடிச்சிருக்கணும். ப்ளஸ் வந்துட்டு இங்கிலீஷ் மீடியத்தில் உங்களுக்கு டீச்சிங் லைனில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸோ இதெல்லாம் வந்து டீச்சிங் லைனில் உங்களுக்கு கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ எலிஜிபிள் கேட்டகரிஸ் வந்து நீங்கள் இதை வந்து நல்லா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ எதுக்கு நீங்கள் எலிஜிபிள் ஆகுறீங்களோ அந்த வேலை வாய்ப்புக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ மோஸ்ட்லி வந்து டீச்சிங் லைனில் தான் கேட்டிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிராயிங்லையும் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து சயின்டிஃபிக் சூப்பர்வைசர் கேட்டிருக்காங்க. ஸோ சயின்டிஃபிக் சூப்பர்வைசர் பொறுத்த வரைக்கும் நீங்கள் 2nd கிளாஸ் மாஸ்டர் டிகிரின்னு முடிச்சிருக்கணும். சைக்காலஜி முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு சீஃப் லா அசிஸ்டண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் லா வந்து 3 வருஷம் நீங்கள் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 5 வருஷம் நீங்கள் வந்து ட்ரைனிங் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பப்ளிக் ப்ராசிக்யூட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பேச்சுலர் டிகிரி இன் லா முடிச்சிருந்தாலே போதுமானதுன்னு சொல்லியிருக்காங்க. ஃபிசிக்கல் ட்ரைனிங் இன்ஸ்ட்ரக்டர் இங்கிலீஷ் மீடியத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிராஜுவேட் இன் பேச்சுலர்ஸ் டிகிரி இன் ஃபிசிக்கல் எஜுகேஷன், அதாவது பிபிஏடி நீங்கள் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து ட்ரைன்டு கிராஜுவேட் டீச்சருக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிராஜுவேட் இன் ஆர்ட்ஸ் 2 இயர் டிப்ளமோ எலிமெண்ட்ரி எஜுகேஷன் நீங்கள் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பிஎட் முடிச்சிருக்கணும் எப்படி இருந்தாலும். ஸோ அட்லீஸ்ட் 50% ஆஃப் மார்க் இன் கிராஜுவேட் இன் ஆர்ட்ஸ் அண்ட் போஸ்ட் கிராஜுவேட் ஆர்ட்ஸ் பிஎட் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இல்லைனா வந்துட்டு 12th முடிச்சுட்டு நீங்கள் பிஎட் பண்ணவங்களும் நீங்கள் இந்த வேலை வாய்ப்புக்கு எலிஜிபிள் ஆவீங்க. அடுத்து வந்துட்டு ட்ரைன்டு கிராஜுவேட் டீச்சருக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 இயர்ஸ் டிப்ளமோ இன் எலிமெண்ட்ரி எஜுகேஷன் நீங்கள் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதே கேட்டகரி தான் எல்லாமே இங்கே கேட்டிருக்காங்க. மோஸ்ட்லி வந்து டீச்சிங் லைனில் தான் உங்களுக்கு எல்லாமே கேட்டிருக்காங்க. ஸோ எதுக்கு நீங்கள் எலிஜிபிள் ஆகுறீங்களோ அந்த வேலை வாய்ப்புக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹிந்தி டீச்சர்ஸும் கேட்டிருக்காங்க. ஸோ ஹிந்தியில் வந்து போஸ்ட் கிராஜுவேட் இல்லை மாஸ்டர் டிகிரி முடித்தவங்க நீங்கள் தாராளமாக இந்த வேலை வாய்ப்புக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரைன்டு கிராஜுவேட் டீச்சருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கிராஜுவேட் இன் பிசிபி வந்து நீங்கள் 2 வருஷம் நீங்கள் வந்து எலிமெண்ட்ரி எஜுகேஷன் நீங்கள் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. டிப்ளமோ இன் எலிமெண்ட்ரி எஜுகேஷன் நீங்கள் முடிச்சிருக்கணும். இல்லைனா 50% ஆஃப் மார்க் நீங்கள் கிராஜுவேட் எடுத்துருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. போஸ்ட் கிராஜுவேட்டில் நீங்கள் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சான்ஸ்கிரிட் நீங்கள் முடித்தவங்களா இருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதாவது 2 இயர்ஸ் டிப்ளமோ எலிமெண்ட்ரி எஜுகேஷன் ப்ளஸ் வந்து உங்களுக்கு சான்ஸ்கிரிட் தெரிஞ்சவங்களா இருந்தால் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சோஷியல் சயின்ஸ் நீங்கள் கிராஜுவேட் டீச்சர் சோஷியல் சயின்ஸ் முடித்தவங்க நீங்கள் இது வந்து அப்ளை பண்ணிக்கலாம். 2 இயர்ஸ் இந்த ஹிஸ்ட்ரி ஜாகிரஃபி இது வந்து நீங்கள் போஸ்ட் கிராஜுவேட் இல்லை டிகிரியில் முடிச்சிருந்தால் இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். 50% ஆஃப் மார்க் எடுத்துருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைன்டு கிராஜுவேட் இன் ஹோம் சயின்ஸ் நீங்கள் கிராஜுவேட் டிகிரி இன் டிப்ளமோ ஹோம் சயின்ஸ் நீங்கள் முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். இல்லைனா பிஎஸ்சி ஹோம் சயின்ஸ் முடித்தவங்களும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் 48 கொடுத்துருக்காங்க. பட் வந்துட்டு உங்களோட ஏஜ் வந்துட்டு கேட்டகிரி வைஸாக உங்களுக்கு பிரிச்சிருக்காங்க. ஸோ கேட்டகிரி வைஸாக நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ எல்லாமே டீச்சிங் லைனில் தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஜூனியர் டிரான்ஸ்லேட்டர் கேட்டிருக்காங்க. டிரான்ஸ்லேட்டிங் நீங்கள் வந்துட்டு அதாவது மாஸ்டர் டிகிரி இன் ஹிந்தி ஆர் இங்கிலீஷில் நீங்கள் முடிச்சிருந்தா நீங்கள் வந்து அதாவது டிரான்ஸ்லேட்டிங் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து சீனியர் பப்ளிக் இன்ஸ்பெக்டருக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் டிகிரி முடிச்சிருக்கணும் சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து டிப்ளமோ இன் பப்ளிக் ரிலேஷன்ஸ் அண்ட் அட்வர்டைசிங் ஜேர்னலிசம் நீங்கள் முடிச்சிருக்கணும். ப்ளஸ் வந்து 2 வருடம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஸ்டாஃப் வெல்ஃபேர் இன்ஸ்பெக்டருக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு டிப்ளமா அதாவது கிராஜுவேட் ப்ளஸ் எனி ஒன்
ஃபாலோயிங் த குவாலிஃபிகேஷன் சொல்லியிருக்காங்க பாருங்கள். டிப்ளமோ இன் லேபர் ஆர் சோஷியல் வெல்ஃபேர் நீங்கள் முடிச்சிருக்கலாம் சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து டிப்ளமோ இன் லேபர் லா முடிச்சிருக்கலாம், இல்லைனா பிஜி டிப்ளமோ இன் பர்சனல் மேனேஜ்மெண்ட் முடிச்சிருக்கலாம், இல்லைனா எம்பிஏ வித் பேப்பர்ஸ் இன் பர்சனல் மேனேஜ்மெண்ட் நீங்கள் கோர்ஸ் பண்ணியிருந்தால் பண்ணிக்கலாம், இல்லைனா எம்பிஏ ஹெச்ஆர் முடித்தவங்களும் நீங்கள் இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து லைப்ரரியன் கேட்டிருக்காங்க. லைப்ரரியன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் 33 வயசுக்குள்ளேயே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து ஏஜ் லிமிட் வந்து மாறுபடும், டீச்சிங்க்கும் இதுக்கும் ஏஜ் லிமிட் மாறுபடும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேச்சுலர் லைப்ரரி சயின்ஸ் 4 வருஷம் கோர்ஸ் நீங்கள் பண்ணியிருக்கோம், இல்லைனா வந்துட்டு ப்ரொஃபஷனல் அதாவது டிப்ளமோ இன் லைப்ரரியன்ஷிப் நீங்கள் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. மியூசிக் டீச்சர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிஏ டிகிரி வித் மியூசிக் ஒன் ஆஃப் த சப்ஜெக்ட் இன் யூனிவர்சிட்டி கேட்டிருக்காங்க. அதாவது நீங்கள் சங்கீத் இந்த மாதிரி வந்து நீங்கள் கோர்ஸ் முடிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து மியூசிக் டீச்சராக இருந்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து பிரைமரி ரயில்வே டீச்சருக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் 12th முடிச்சிருந்தாலே 12th + 2 years டிப்ளமோ இன் எலிமெண்ட்ரி எஜுகேஷன் அதாவது பிஎட் முடிச்சிருக்கணும். ஸோ இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் பிரைமரி ரயில்வேக்கு வந்துட்டு 12th முடிச்சுட்டு பிஎட் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்துட்டு பிஎட் முடிச்சிருந்தாலே போதுமான கிராஜுவேஷன் வித் 50% ஆஃப் பிஎட் முடிச்சிருந்தாலே இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ப்ரைமரி டீச்சர் இன் இங்கிலீஷில் வந்து சேம் அதே கேட்டகரி தான் கேட்டிருக்காங்க. அடுத்து மேக்ஸுக்கும் வந்து இது மாதிரி தான் கேட்டிருக்காங்க. மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு மேக்ஸ் நீங்கள் படிச்சிருக்கணுமே தவிர மற்றபடியெல்லாம் ஒன்றும் இதில் ஒரு வித்தியாசமும் இல்லை. ஸோ வந்து எந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸ் அதாவது டெசிக்னேஷன் வந்துட்டு எந்த மாதிரி கேட்டிருக்காங்கன்னா உங்களுக்கு சப்ஜெக்ட் வைஸாகவும் உங்களுக்கு மாறுபடும். ஸோ எந்த சப்ஜெக்ட்டுக்கும் ஆனால் கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் பிஎட் முடிச்சிருந்தால் இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அடுத்து அசிஸ்டன்ட் டீச்சருக்கு பொறுத்த வரைக்கும் நீங்கள் 12th முடிச்சுட்டு எலிமெண்ட்ரி எஜுகேஷன் நீங்கள் முடிச்சிருக்கலாம், இல்லைனா வந்துட்டு நீங்கள் கிராஜுவேஷன் முடிச்சு பிஎட் முடிச்சிடணும். ஸோ கண்டிப்பாக பிஎட் முடித்தவங்க தான் இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ண முடியும். அடுத்து வந்துட்டு ஹிந்தி கேட்டிருக்காங்க. ஸோ ஹிந்தி பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஹிந்தி ஒரு கோர்ஸாக எடுத்து பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் வந்து பிரைமரி டீச்சர் இன் தமிழ் வந்துட்டு நீங்கள் பிஏ தமிழ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் பிஎட் முடிச்சிருந்தா உங்களுக்கு இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். இல்லைனா 12th முடிச்சுட்டு நீங்கள் பிஎட் எடுத்திருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் லைப்ரரி அசிஸ்டன்ட் ஸ்கூலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12th முடிச்சிருந்து 1 year எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. பயோகெமிக்கல் லேபார்ட்டரியில் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் நீங்கள் இந்த வேலை வாய்ப்புக்கு அப்ளை பண்ணிக்கலாம். லேபார்ட்டரி அசிஸ்டன்ட் ஸ்கூலுக்கு லேப் அசிஸ்டண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் 12th முடிச்சுட்டு 12th வந்துட்டு ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி ஒரு முக்கியமான சப்ஜெக்டாக இருந்தீங்கன்னா தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 12th நீங்கள் 12th படிச்சிருந்தாலே போதுமானது. ப்ளஸ் வந்துட்டு நீங்கள் வந்து ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி ஒரு சப்ஜெக்டாக எடுத்து படிச்சிருந்தாலே இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டாஃப் அண்ட் வெல்ஃபேர் இன்ஸ்பெக்டருக்கு ஸோ உங்களுக்கு வந்துட்டு 3 கேட்டகரியாக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்யூனிட்டி பேஸ் பண்ணி உங்களுக்கு இங்கே தனித்தனியாக பிரிச்சுருக்காங்க. ஸோ எது வந்து உங்களுக்கு எலிஜிபிள் ஆகுதோ அதை வந்து உங்கள் கம்யூனிட்டி வைஸாக வந்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இது வந்துட்டு பேஜ் நம்பர் 93லேருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும் 90லேருந்து. ஸோ இதை நல்லா படித்து பார்த்துக்கோங்க. இதை வந்து செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வேகன்சின்னா 1036 வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்துட்டு நல்ல வேலை வாய்ப்பு தான், கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டீச்சர் முடித்தவங்க பிஎட் முடித்தவங்க தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். பிஎட்டில் எந்த இது பண்ணியிருந்தாலும் நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். 12th முடிச்சுட்டு பிஎட் பண்ணவங்களோ இல்லை டிகிரி முடிச்சுட்டு பிஎட் பண்ணவங்களோ தாராளமாக இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு கேட்டிருக்காங்கன்னா 10th மார்க் ஷீட்டு 12th மார்க் ஷீட் அண்ட் வந்துட்டு உங்கள்கிட்ட அதுக்கப்புறம் வந்து நீங்கள் டிகிரி முடிச்சிருந்தா டிகிரியோட மார்க் ஷீட்டு ஒரிஜினல்ஸ் எல்லாமே நீங்கள் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து வந்து ஃபோட்டோ வந்து கிளியராக மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஃபோட்டோஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் பேக்ரவுண்டில் பிளெயின் பேக்ரவுண்டில் இருக்கிற மாதிரி நீங்கள் வந்துட்டு அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஏன்னா ஃபோட்டோ வந்து கரெக்டாக இல்லைன்னா ரிஜெக்ட் ஆகிடும். ஸோ ஃபோட்டோ சிக்னேச்சர்ஸ் எல்லாமே உங்களுக்கு கரெக்டாக இது பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறப்போ என்ன மாதிரி கொஷின்ஸ் கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேஜ் 1 வந்து ப்ரொஃபஷனல் அபிலிட்டியில் 50 கொஷனுக்கு 50 மார்க்குக்கும், ஜென்ரல் அவேர்னஸில் 15 கொஷின்ஸ்க்கு 15 மார்க்குக்கும், ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங்கில் 15 கொஷனுக்கு 15 மார்க்கும், மேத்தமெட்டிக்ஸில் 10 கொஷின் 10 மார்க்குக்கும், ஜென்ரல் சயின்ஸில் 10 கொஷின்ஸ்க்கு 10 மார்க்கும். ஸோ டோட்டலாக 100 கொஷனுக்கு 100 மார்க் கேட்டிருக்காங்க. ஸோ சிலபஸ் பொறுத்த வரைக்கும் இங்கே கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் ரீசனிங், ஜென்ரல் அவேர்னஸ்
ஜென்ரல் சயின்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி இதை பற்றி உங்களுக்கு கேட்டிருக்காங்க. ஸோ 10th ஸ்டாண்டர்ட்ஸில் உங்களுக்கு கேட்பாங்க இந்த ஜென்ரல் சயின்ஸ் பொறுத்த வரைக்கும். ஸோ மினிமம் வந்துட்டு பர்சன்டேஜ் ஆஃப் மார்க் எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா யூஆர் கேட்டகரியாக இருந்தீங்கன்னா நீங்கள் 40% எடுக்கிற மாதிரி இருக்கும். ESW கேட்டகரி, எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் கேட்டகரியில் இருக்கிறவங்க வந்து 40% எடுக்கிற மாதிரி இருக்கும். OBC நான் கிரீமி லேயரில் 30%, SC கேண்டிடேட்ஸ் வந்து 30%, ST கேண்டிடேட்ஸ் 25% நீங்கள் பாஸ் மார்க் எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெகட்டிவ் மார்க்ஸும் இதுக்கு உண்டு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முழுக்க டீச்சிங் லைனில் டீச்சிங் ஸ்கில் டெஸ்ட், டிரான்ஸ்லேஷன் இதெல்லாம் உங்களுக்கு கேட்பாங்க. ஸோ அப்ளை பண்ணுறப்போ கொஞ்சம் கரெக்டாக பார்த்து அப்ளை பண்ணிக்கோங்க. எந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ அந்த போஸ்ட்டை நீங்கள் கரெக்டாக இது பண்ணுங்கள். இது முடிஞ்ச உடனே, எக்ஸாம்ஸ் எல்லாம் முடிஞ்ச உடனே அடுத்து வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும். உங்களுக்கு உங்களோட ஒரிஜினல் மார்க் ஷீட்ஸை நீங்கள் எடுத்துன்னு போகிற மாதிரி இருக்கும். ஸோ உங்களோட ஆதார் கார்டு எல்லாமே ஒரிஜினல்ஸை நீங்கள் எடுத்துன்னு போங்க. எதையும் ஜெராக்ஸஸ் எல்லாம் ஜெராக்ஸ் ஒரு 2 காப்பீஸும் ப்ளஸ் வந்துட்டு ஒரிஜினல் மார்க் ஷீட்ஸை எடுத்துன்னு போங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்கள் முழுக்க ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஹவு டு அப்ளைன்னு போட்டிருக்காங்க பாருங்கள். இதை நல்லா படித்து பார்த்துக்கோங்க இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம். ஸோ பேஜ் நம்பர் 17 உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் ஆகும். அடுத்து எக்ஸாமினேஷன் சென்டர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சென்னையில், அதாவது நீங்கள் வந்துட்டு உங்கள் நியர்பையாக இருக்கிற லொக்கேஷன்ஸை போட்டுக்கோங்க. சென்னை நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா rrbchennai.gov.in இந்த வெப்சைட்டில் தான் நீங்கள் போய் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எக்ஸாமினேஷன் சென்டர் உங்களுக்கு நியர்பையாக இருக்கிற சென்டர்ஸை நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோட்டோகிராஃப் அண்ட் சிக்னேச்சர்ஸை நான் முன்னே சொன்ன மாதிரி கிளியராக கொஞ்சம் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களோட ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர் வந்து பிளைன் பேக்ரவுண்டில் இருக்கணும். ஒரிஜினலில் நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள். ஸோ ஜெராக்ஸோ இல்லைன்னா நார்மல் ஃபோட்டோஸ் எல்லாம் நீங்கள் அப்லோட் பண்ணுறக்கூடாது, செல்ஃபி ஃபோட்டோஸ் எல்லாம். ஸோ ஒரிஜினல் ஃபோட்டோஸை நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள், பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிக்னேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் பேப்பரில் பிளாக் பெனில் நீங்கள் சைன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களோட சிக்னேச்சர் வந்துட்டு நீங்கள் கேப்ஸ் லெட்டரில் எழுதக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஜேபிஜியில் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து நீங்கள் அப்ளை பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து கன்ஃபர்மேஷன் இது பண்ணி உங்களுக்கு எழுதி நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். செல்ஃப் டிக்ளரேஷன் நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்வாலிட் அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அது என்னன்னு இங்கே கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃபோட்டோஸ் எல்லாம் இன்வாலிடாக இருந்ததுன்னா, கண்ணாடி போட்டு இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா, கேப் போட்டு இருக்கிற மாதிரி இருந்தால் உங்களோட அப்ளிகேஷனை வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ ப்ராப்பராக வந்துட்டு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஸ்டூடியோஸில் போய் நீங்கள் எடுக்கிறது பெட்டராக இருக்கும். ஓகே மக்களே, இந்த வேலைவாய்ப்பு பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.